ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேலை உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் தின வாழ்த்துதலை உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை என்றென்றும் ஆசீர்வதித்து எல்லா வாழ்விலும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு நம்பிக்கையை நிறைவாக அருள்வாராக. ஜெபம் செய்வோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிற விசுவாசிக்க அவனை ஒரு காலம் மறிக்க மாட்டான் என்று சொல்லி வாக்குகள் இருக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூலோக வாழ்விலே பிசாசு எல்லாம் முடிந்தது, இந்த உலக மனிதர்களை மரணத்தை வைத்து பயமுறுத்துகிறான். நீ மரணமே உன் கூரங்கை, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி வெற்றி பெற்று ஜெயம் எடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை எண்ணினவர்களாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் குழுமி உம்மை ஆராதிப்பதற்கான சூழல் இல்லாது இருந்தாலும் கர்த்தர் தாமே இப்பொழுதும் எங்களுக்கு பல்வேறு வசதிகளை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். குறிப்பாக தொடர்பு சாதனங்களுக்கு தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இதன் வழியாய் நாங்கள் எல்லாரும் உம்மை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற அனைவர் மேலும் உம்முடைய கிருபையும் அருளும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் தங்கியிருக்கும்படியாய் தாழ்த்துகிறோம், புறப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து 200 கீதங்கள் 179வது பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 179வது பாடல், இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கெம்பீரமாய் என்கிற பாடல். கொண்டாடுவோம்
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, மறுவிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. குற்ற செலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றலை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவரை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நின்றபடியே நாம் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96 சங்கீதம். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96 சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோசரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமை வல்லமை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கர ஆசீர்வாதங்களை உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவு முழங்குவதாக. நாடும் அதனுடைய யாவும் கழிவுறுவதாக. கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். யாவர் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகின்றார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்கள் சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த உட்காருவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனம் முடிய. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 1 வசனம் முதல் 7 வசனம் முடிய. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் சேர்ந்து கீதலும் கீர்த்தனை 371வது கீதம் 3 வாலிபர் கீதத்தை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கீதலும் கீர்த்தனை 371. என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பணியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுதலை கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாறிக்கழமே கோழி காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆய்சல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டுமிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுள்ளதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் என்பவர்களின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்பது
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுந்திருந்து அதனான்சியஸ் என்பவருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்கு ஒரு பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்கு ஒரு பொதுவான விசுவாசமானது தேவத்துவம் உள்ளவர்களை கலவாமலும் தேவதத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாக வணங்க வேண்டும் என்பதே. பிதாவான ஒருவர், குமாரனான ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவதன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகிமையும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் மூன்றும் நித்திய வஸ்துகள் அல்ல, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே மூன்று அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, மூன்று சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் மூன்றும் சர்வவல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வவல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் மூன்று தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் மூன்று கர்த்தாக்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டுமென்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல மூன்று தேவர்கள் உண்டென்றும் மூன்று கர்த்தாக்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உருவாக்கப்பட்டவருமல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவருமல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவருமல்ல. குமாரன் பிதாவாக இருக்கிறார், உண்டாக்கப்பட்டவருமல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவருமல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவருமல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவருமல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவருமல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் மூன்று பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், மூன்று குமாரர்கள் இல்லை, ஒரே குமாரனும், மூன்று பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவர் முந்தினவருமல்ல, பிந்தினவருமல்ல, ஒருவரில் ஒருவர் பெரியவருமல்ல, சிறியவருமல்லர். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாய் வணங்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பது நித்திய ரட்சிப்படுவதற்கு அவசியமாயிருக்கிறது. சரியான விசுவாசமாவது தேவனும் மனுஷனுமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பக்தருடைய ஆத்மாவும் நரகதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவத்தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷத்தன்மைப்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். தேவத்தன்மை மனுஷத்தன்மையை மாறியதினாலே அல்ல, தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்ந்து கொண்டதினாலே ஒருவராயிருக்கிறார். பகுத்தருடைய ஆத்துமாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் பரமளத்திற்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகி தேவன் வலதுபார்சில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். நன்மை செய்த நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய அக்கினியையும் அடைவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த திருநாள் சுருக்க ஜெபம். உயிர்த்தெழுதல் எதிர்பார்ப்பு நிறைவேற்றுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றி கூறுகிறோம். மனிதனின் எதிர்பார்ப்பு அதிகம், அதில் சில ஏமாற்றங்களையும் சில ஜெயத்தையும் கொடுப்பதை அறிகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஜெயத்தையும் மேலான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. அந்த மேலான ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்ப்புடன் இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும்
நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருவோம். மீண்டுமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் எழுந்திருந்து 200 கீதங்கள் 180வது பாடல், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார். கீதங்களுக்கு இத்தனைகளும் 180வது பாடல். உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளங்கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதூலரை கண்ணகமகிழ்ந்தார் அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து ஏனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை நீ மரிப்பதில்லை. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அவன் பாதம் அணிவோம் பாதம் அணிவோம் பதத்தை சிரமணிவோம். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் நரரை ஜெயித்தெழுந்தார். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பேலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் தின வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களை நிறைவான நன்மையிலே செம்மையாய் நடத்துவாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மகிழ்வோடு உயிர்த்தெழுந்த நாதரை கொண்டாடி பாடி நாம் மகிழ வேண்டிய இந்த காலத்திலே, இந்த நாளிலே நாம் வீடுகளிலேயே இருந்து மகிழ்வோடு கொண்டாடுகிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த 1 மணி நேர ஆராதனையில் பங்களிப்பது மாத்திரமல்ல, தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அதிக நேரம் வேதம் வாசிக்க ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை அதைத்தான் செய்தது. ஆகையால் திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர் சேர்க்கப்பட்டார்கள். நான் வெளியில் வந்து மகிமிதங்கி ஆலயத்தில் ஆராதிப்பது மாத்திரமல்ல, இல்லமே ஆலயமாய் மாற்ற வேண்டிய கடமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அதை நாம் உணர்ந்தவளாய் செயல்பட ஆண்டவர் எல்லா உதவிகளும் நமக்கு தருவாராக. இன்றைக்கு பொல்லாத இந்த வைரஸ்னாலே பல கலக்கங்கள் பயங்கள், ஆனாலும் வேதம் சொல்லுகிறபடி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். முகத்தில் இருக்கிற கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறவராக இருக்கிறார்.
இந்த ஆண்டவர் அண்டையிலே நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலையே நம்முடைய தேசத்திலே உலகிலே ஆண்டவர் தருவதற்கு ஏற்புடையவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி உயிர்த்தெழுதல் நம் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை தருகிறது. உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியர்கள் மற்ற அனைவரும் முத்திரை போட்டு அந்த கல்லறையை அடைத்து வைத்தார்கள். எவ்வளவுதான் கிறிஸ்துவினுடைய வாழ்வு முடிந்து விட்டது அப்படின்னு நினைத்தார்கள். வீரர்களை, நல்ல பலம் உள்ளவர்களை ஆயுதம் ஏந்தி பாதுகாக்கும்படி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் சரித்திரம் முடிந்து விட்டது என்று அவர்கள் அப்படி எதிர்பார்த்தார்கள். அவருடைய சீடர்கள், இனி நாம என்ன செய்ய போறோம், நம்மையும் கண்டால் இதே போல சிலுவையில் அடித்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் பயந்து உயிர் பிழைக்க வேண்டுமே என்று சொல்லி வீட்டை பூட்டிக் கொண்டு ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவரோடு பணியிலே இருந்த பெண்கள் எப்படியாவது அவருடைய கல்லறையினிடத்தில் போய் 3ஆம் நாளிலே அவர்கள் வாசனை திரவங்களை வைத்து வழக்கம் அதன்படி செய்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பிலே இருந்தார்கள். ஆனால் எல்லா எதிர்பார்ப்பிற்கு மாறாக ஆண்டவர் பிரதான ஆசாரியர்கள், அரசாங்க அலுவலர்கள், இராணுவ வீரர்கள் கட்டுக்குள் வைத்து விட வேண்டும் எண்ணினார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அங்கே உயிர்த்தெழுந்து வருகிறதை பார்க்கிறோம். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோட மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறதை, சமாதானத்தை, உள்ளத்திலே கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியை ஆண்டவர் அழுகிறதை பார்க்கிறோம். அவரையோடு கூட பணி செய்தவர்கள் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி தங்களை தாங்களே நொந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் தன்னை உயிர்த்தெழுந்தவராக வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த திருநாள், இந்த உயிர்த்தெழுதலுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்புகளை முன்வருகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரணம் அவரை பயமுறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, மரணம் அவரை இந்த உலகை விட்டு கடந்து போக பண்ண முடியவில்லை. நாம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை, ஒரு வெற்றியின் எதிர்பார்ப்பை நமக்கு தருவதற்காகத்தான் கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புகிறதை பார்க்கிறோம். எப்படி ஆதாமும் ஏவாளும் ஒரு மரத்தின் கனியினால் சாபத்துக்குள்ளானார்களோ, பாவத்துக்குள்ளானார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கி அந்த மரத்தின் வழியாய் வந்த அந்த பாவத்தை, அதன் வழியாகவே சிலுவையிலே தொங்கி அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறதை, சாபத்தை நீக்கி போடுகிறதை, மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்வை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். சரீரத்திற்கு நாம் இன்றைக்கு பாதுகாப்பதற்காக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க கைகளை கழுவுகிறோம், இல்லாவிட்டால் வெளியில் சென்றால் மாஸ்க் அணிந்து கொள்ளுகிறோம். எதை தொடும் போதும் இத்தனை 1 மீட்டர் தள்ளி நிற்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சரீர பிரகாரமாக சரீரத்தை காத்து கொள்ளுவதற்கு இதையெல்லாம் மேற்கொள்ளுகின்றோம், நல்லது. ஆனால் உள்ளான ஆத்மா இருக்கிறது, அது உயிர் பெற்றதாக இருக்கிறதா? என்னால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆதாமுக்குள் பிறந்த நாம் அனைவரும் ஆதாமினுடைய அந்த பாவத்தினால் நம்முடைய செல்லிலேயே, நம்முடைய ஜீன்களிலே, மரபு அணுக்களிலேயே அது கலந்து விட்டது. அதை ஆண்டவர் சிலுவை மரத்திலே தொங்கி முற்றிலுமாக நீக்கி நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்ததை நாம் அறிவோம். ஆகினால பிரியமானவர்களே, மரணம் ஆதாமின் மூலமாக வந்தது,
ஜீவன் கிறிஸ்துவின் வழியாக வந்தது. பிரியமானவர்களே, நாம் வாசி கேட்ட இன்னைக்கு நமக்கு திருவசனமாய் கொடுக்கப்பட்ட பகுதி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க வாசி கேட்ட நற்செய்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அழகான நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினுடைய நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். முதல்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 13வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தில் இருந்த காலங்களிலே சொல்லி இருக்கிறார், நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். வாழ்வளிக்கிற ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவளோடு பேசுகிறார். நான் புறஜாதியிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை வாரினால் அடிப்பித்து சிலுவை மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். எனக்கு மரணம் என்பது இந்த பூமியிலே நிர்ணயிக்க முடியாது, ஆகினால நான் வாழ்வு உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னால். ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் சரி, 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் சரி, இந்த மரியாள் ஆண்டவரை சந்திக்கும்படியாக போகும்போது அவர் சொல்லுகிறாள், 3வது நாள் காலையிலே போகிறாள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன? ஆண்டவர் செத்து போனாரு, 3வது நாள் என்ன பண்ணணும்? அவங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா சுகந்த வாசனை அவருக்கு போடணும். சுகந்த வாசனை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இல்லத்தில் இருக்கும்போது அவரோடு பேசியிருப்பா, நான் இப்படி தான் மரிக்க போறேன், இவ்வாறாக என்னை அடித்து ஒப்பு கொடுப்பாங்க, நான் எழுந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அதெல்லாம் மறந்து விட்டார்கள். அவர் மரித்து போனார் என்று சொல்லி எண்ணி அவர் வாழ்வு அளிக்கிறவர் என்பதை மறந்து சுற்றில் இருக்கிற ஒருத்தண்ட போய் கேட்கிறா, ஆண்டவரை நீ எடுத்துட்டு போயாப்பா, எனக்கு தெரியவில்லையே என்று அவள் கேட்கிறதை பார்க்கிறோம். அவளுடைய நோக்கம் எல்லாம் சடலமாக தான் அவர் இருப்பார் என்று எண்ணுகிறார். சடலமா இருப்பார், அவரை பார்க்கணும், பார்த்து அவருக்கு சுகந்த வர்க்கம் இட்டு நம்ம வந்துடணும், இது வேலை, அவ்வளவுதான். நம்ம ஒன்னா வேலை பார்த்ததுக்கு, உடன் ஊழியத்தில் பங்கெடுத்ததுக்கு இதுதான் நாம செய்யற கடன் என்று அவள் எண்ணினாள். ஆகையால் தான் அவள் யோசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருப்பார்னு அவர் நினைச்சு போகல. அந்த கல் எவ்வளவு பெரிய கல், யாராவது அந்த பகல்ல வந்து நமக்கு புரட்டி தள்ளதுக்கு உதவி செய்வதற்கு யாராவது வருவாங்களா என்றுதான் எண்ணிக்கொண்டு போனாள். அவள் மரணத்து விட்டார் என்றுதான் எண்ணிக்கொண்டு போனாள். பிரியமானவளே, அவருடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னதை மறந்து அவருக்கு சுகந்த வர்க்கம் விடுவதற்கு அவள் முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நல்ல அலங்காரங்களை பண்ண வேண்டும், நல்ல புதிய உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும், நல்ல கொண்டாட்டங்களை ஒருவரோடொருவர் கள்ளிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எண்ணுகிறார்களே தவிர, என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு நிலை இன்றைக்கு இல்லாது இருப்பதனால தான் இது இந்த மரியாளை போல இது வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது, நாமும் கொண்டாடுகிறோம், நாமும் அவ்வாறு செயல்படுகிறோம் என்கிற எண்ணம் இன்றைக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் வந்து சொல்றான், ஏம்மா அவர் இங்க இல்ல, அவர் என்ன செஞ்சிட்டார், உயிர்த்தெழுந்துட்டாருமா, போ அப்படின்னு சொன்னா கூட அவள் இன்னும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் போட்டிருக்கு. 13ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா அவள் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறா, இன்னும் இந்த சடலத்தை காணுமப்பா அனுச நினைக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா
உலகத்தில் அனுபவிப்பதற்கு பண்டிகை விசேஷம்லாம் வச்சிருக்கிறாங்க, சிறப்பு காலங்கள்லாம் வைத்திருக்காங்க. அது அனுபவிப்பதற்கு தான், மாம்சத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தான், ஆத்ம உயிரடைவதற்கு அல்ல என்ற எண்ண ஓட்டம் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் 3வது நாள் செலுத்த வேண்டும். இதே போல வருடத்தில் இது பெரிய வெள்ளிக்கிழமை வரும், அடுத்து 3வது நாள் ஈஸ்டர் வரும், அன்னை கொண்டாடணும், மகிழணும், போயிடணும். சடங்காச்சாரமாக ஒரு சடலம் போன்ற உயிரற்ற நிலையில கொண்டாடுவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இவள் அவ்வாழ்தான் ஆண்டவர் வாழ்வு என்பதை மறந்து இன்னும் அவரை சடலத்தை தேடிக்கொண்டிருக்கிறாள். இன்றைக்கும் இது வாழ்வு என்பதை மறந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான சடங்காச்சாரங்களையும் வழிபாட்டு கொண்டாட்டங்களையும் முன்னிறுத்துகிறார்கள். நாம் இந்த உயிர்த்தெழுந்த நாளில அவரை வாழ்வாக்கி இருக்கிறோமா யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இவள் எவ்வளவு பெரிதான தவறை செய்கிறாள், ஆனாலும் ஆண்டவர் அவளுக்கு தன்னை என்ன செய்கின்றார்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு உலகம் சார்ந்த ஆசைகளும் இச்சைகளும் மனித வாழ்வை விழத்தட்டுவதற்கு முயற்சிக்கிறது. நாம் அதற்கு ஈடுகொடுத்து போய்விடாதபடி வாழ்வாகிய கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வாக இருக்கிறார். இன்றைக்கு வாழ்வை குறித்து தான் எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என் வாழ்வு இருக்குமா, எனக்கு ஜீவன் இருக்குமா, எனக்கு இந்த வியாதியிலிருந்து பாதுகாப்பு இருக்குமா என்றுதான் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வாழ்வு. இந்த வாழ்வு போயிட்டா என்ன செய்ய? இந்த கொரோனாவுக்கு எந்த விதமான மருந்து இல்லை, எந்த விதமான சிகிச்சையும் பலன் இல்லாமல் எத்தனையோ பேர் மடிந்து போறாங்க என்று நாமும் மற்றவர்களைப் போல மற்ற காரியங்களை தேடுகிறவர்கள அல்ல பிரியமானவர்களே. அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருப்போம். அவர்தான் வாழ்வு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 சொல்லுகிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது எனக்காக அல்ல, எனக்காக தம்மையே பலியாய் கொடுத்த கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன் என்று அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் தான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 அவர் சொல்லுகிறார், 27 வசனங்களில் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நாம் எத்தனை பேர் இந்த காலகட்டத்திலும் நாம் சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள்னா, அமெரிக்க தேசத்திலே ஒரு ஊழியக்காரர், அவர் இந்த கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு 14 நாட்களாக சிகிச்சை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டே வந்தார். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தேராத கேஸை விட்டு அடுத்ததுக்கு போயிரு, அவருக்கு 70 வயசா விட்டு அடுத்த ஆளுக்கு போயிரு என்று சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நாம் அடுத்த ஆளை காப்பாற்ற முடியும். அப்போ டாக்டர்ஸு 14 நாட்கள் எடுத்து பார்த்துட்டோம், உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் அவர் சில மணி நேரங்களில் மரிக்க போறார் என்பது டாக்டருக்கு தெரியும். அவங்க போயிட்டாங்க. அவர் சொன்னார், நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், நீ உயிர் தருகிற ஆண்டவர், என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இந்த வைரஸிலிருந்து பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாங்க என்று கண்ணீர் விட்டு ஆண்டவர் நோக்கி கதறினார். ஆண்டவர் சொன்னார், அவருடைய செவிகளிலே கேட்டது, உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு, நீ பயப்படாத, உனக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னார். அந்த வார்த்தை அவருக்குள்ளாக பாய்ந்தது. நுரையீரல் வேகமாக அழகாக சுவாசத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தது. ஒரு அரை மணி நேரம் கழித்து மருத்துவர்கள் வந்து, இந்த மனுஷன் செத்துருப்பாய், அவனை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தா, அவன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆச்சரியம், ஆச்சரியம். அவர்கள் கேட்டார்கள், நீ இயேசுவிடம் ஜெபித்திருக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாலாம். ஆம், அந்த ஆண்டவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வாழ்வாகிய கிறிஸ்து ஒரு நாள் மரிக்காதவர், உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? எழுந்திருக்கின்றார். அதனால தான் நம்ம பாடணும், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர்
உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவரை வாழ்வாக நாம் நம்புவோம். இந்த காலத்தில் வாழ்வாக மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். அடுத்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 24:5-6 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்தவரை நீங்க மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். நீ இன்னும் அழுது கொண்டு மரித்தவிடத்தில் போய் என்ன செய்கிறாய்? தேடுகிறாய். பிரியமானவர்களே, நமக்கு வாழ்வாக இருக்கிறவர் அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக என்ன செய்கிறார்? இருக்கின்றார். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. படிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிற விசுவாசிக்க ஒரு காலம் மரிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் இருக்கிறதா? நாம் எப்பொழுதுமே என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிர் வாழ்வுகிறார். அதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஆண்டவரை மரித்தவராகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஒரு முறை மார்ட்டின் லூதர் துக்கத்தோடு இருந்தார், ரொம்ப துக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவர் 95 அந்த குறிப்புகளை ஆலயத்தில் ஒட்டுனதுனால அவரை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அரசு பலர் தேடினார்கள், சமய தலைவர்கள். ஆகினால் அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். எப்பவும் எனக்கு மரணம் வருமோ என்று சொல்லி பயந்து வீட்டில் உட்கார்ந்திருந்தார். அவருடைய மனைவி அவர் இருக்கிறதை பார்த்து பக்கத்தில் போய் சொன்னார், இயேசு மரித்து போனார் அப்படி சொன்னார். சொன்ன உடனே மார்ட்டின் லூதருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என் இயேசு ஜீவிக்கிறவர், என் இயேசு உயிர்த்தெழுந்தவர், அவர் எப்படி மரிப்பார்? அப்படி என்றால் நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள்? அன்றைக்கு அவர் முகத்தை கழுவி திடப்படுத்தி கொண்டு, என் ஆண்டவர் உயிருள்ளவர், அவரை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவர் நம்முடன் வாழ்கிறவராக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஜீவிக்கிற ஆண்டவர். அதனாலதான் பக்தன் பாடுகிறார், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று அழகாய் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை உயிர் எழுந்தவராக நம்முடன் வாழ்கிறாரா? யோசித்து பாருங்கள். நமக்கு எதை பார்த்து, மனிதரை பார்த்து பயமா? மரணத்தை பார்த்து பயமா? பாதாளத்தை குறித்து பயமா? நியாய தீர்ப்பை குறித்து பயமா? உலகத்தை குறித்து பயமா? பிசாசை குறித்த பயமா? நம்முடைய ஆண்டவர், உங்களுடன் இருக்கிறவர் உயிரற்று போனார்னு அர்த்தம். உயிரற்று போனார் என்றுதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார், மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட துன்புறும் சூழலாக இருந்தாலும் கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் என்றென்றும் ஜீவிக்கிறவர் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 2 வாலிபர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். கிறிஸ்தவம் பொய் என்று நிரூபிப்பதற்காக ஒரு வாலிபன், ஹில்பர்ட் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாலிபன் ஒரு ஆராய்ச்சியை செய்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பவில்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்தான். நான் ஆராய்ச்சி முடிவில் அவர் எழவில்லை என்று சொல்லி நான் நிரூபிச்சிருவேன்
இந்த கிறிஸ்தவம் அழிஞ்சிரும், இந்த கிறிஸ்தவம் வேறற்று போயிரும் அப்படின்னு யோசித்தான். அவருடைய நண்பன் லிட்டில் அவன் சொன்னான், பவுல் மனமாற்றம் அடையவில்லை என்று நான் நிரூபிப்பேன் என்று சொன்னான். இருவரும் பல மாதங்களாக அப்படி அவர்கள் ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். எப்படியாவது இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நம்ம சொல்லிடணும், ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிடணும், ஆதாரங்களை திரட்டிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் முயற்சித்தார்கள். காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, காலம் கடந்து இருவரும் தங்களுடைய அந்த ஆராய்ச்சியினுடைய நிறைவை அவர்கள் வெளியிட்டார்கள். அப்பொழுது ஹில்பர்ட் வெஸ்ட் சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக இன்றும் இருக்கிறார் என்று அவர் அறிக்கை செய்தார். எந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி அவர் வாழவில்லை என்று சொன்னாரோ, சொல்லுவேன் என்று ஆராய்ச்சி பண்ணினாரோ, அவரே வாயினால் கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்று அறிக்கையிட்டார். அவருடைய சிநேகித நண்பன் லிட்டில் சொன்னார், பரிசுத்த பவுல் கிறிஸ்துவினால் மனமாற்றம் அடைந்தார், ஆகையால் தான் தீவுகள் தோறும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டது என்று ஆண்டவருடைய நாமத்தை அவன் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவனோடு கூட உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. நாம் வழிபடுகிறவர் ஆராதனைக்குரியவர். அவனுடைய சமூகத்தில் நம் தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். நிறைவாக முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் அண்டைகளை நாம் முற்றுமுடிய ரட்சிக்கிற ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் பாடுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி புரிகின்றவராக நம்முடைய வாழ்விலே எல்லா தீமைகளிலிருந்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் அண்டையில நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் உயிர்த்தெழுந்த எதிர்பார்ப்பு, ஆண்டவர் நமக்கு வாழ்வாக இருப்பார், ஆண்டவர் உயிர் ஜீவிக்கிறவராக நம்முடன் ஜீவிக்கிறவராக இருப்பார். அவரே நம்மை எல்லா தீமைகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா விலக்கி நம்மை பாதுகாப்பராக இருப்பார். அப்படிப்பட்டான பேரருளை இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் திருநாளிலே பெற்றுக்கொள்ள எல்லா கிருபை இரக்கத்தையும் ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான ஈஸ்டர் தினத்தை நாங்கள் எண்ணுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலே ஒரு எதிர்பார்ப்பு. அங்கே மரியாள் சடலமாக யோசித்தாள். நீர் இன்னும் எழவில்லை என்பதை, நீர் என்ப வாழ்வு முடிந்தது என்று நீர் வாழ்வாக இருக்கிறீர். அவள் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே அநேக காரியங்களை குறித்து அழுது கொண்டே இருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், நான் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து விட்டேன், என் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அறிக்கையிடு என்று சொன்னாலும் நாங்கள் இன்னும் பாவத்தை, சாபத்தை, பிசாசை, உலகத்தை, வியாதிகளை, வியாகுலங்களை, துன்பங்களை கண்டு இன்னும் அழுது கொண்டே இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே ஜீவனுடையவராக இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் அறிக்கையிட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்ன அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றுக்கொள்ள கிருபைத்தார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த ஜெயத்தை பற்றி கொண்டவர்களாக சான்றுகளாய் வாழ உதவி செய்யும். எல்லா சூழலில் எங்களை மீட்கத்தக்கவர் நீர். அவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம் துக்கங்களை சுமந்தார். நமக்கு நம்முடைய ஆக்கினை தம்மில் விழப்பண்ணினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதை உணர்ந்து செயல்பட கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா மக்களையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த திருச்சபையின் சேகரத்தின் எல்லா குடும்பங்களையும், வெளியில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பீராக. உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் வாழ்வாகும் என்று சொல்லி அறிக்கிடத்தக்கதாக நீ உதவி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் தேசத்தின் எல்லையெங்கிலும் திரளாய் ஆண்டவரே பெருகிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4000க்கும் மேற்பட்டவர்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகிரட்டும் அப்பா, விடுதலை உண்டாகிரட்டும். மேற்கொண்டு பரவாதபடி தடுத்து ஆட்கொள்ளும் அரசாங்க அலுவல் எல்லாம் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவர், அதில் நிற்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரை இன்னுமாய் உதவியாளர்கள்,
தூய்மை பணியாளர்கள், காவல்துறை எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாய், பாதுகாக்க முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் எல்லா மக்களும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி, உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்று சொல்லி அறிக்கையிடத்தக்கதான அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த சூழ்நிலை கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் போராட்டத்தோடும் பயத்தோடும் நெருக்கத்தோடும் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை நிறைவாக தொட்டு ஆசீர்வதிக்க முடியாய், விடுதலையை அனுக்கிரகித்து உயிர்த்தெழுந்த நாதரின் மகிழ்வை நிறைவாய் வாழ்விலை பெற்று அனுபவிக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிப்புலமைக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக, நன்மைகளை தார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்களுடைய வாழ்வோடும் உயிர்த்தெழுந்த நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய சகல வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் உடனிருந்து வழிநடத்தி காப்பதாக. நிறைவு கதியாக 185வது பாடலின் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். கீதங்களுக்கு கீர்த்தனை 185. வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே. வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுக யுகம் துதி உமக்கே, மேன்மை கனம் உந்தன் நாமமே, இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாற்றி மிகு மோட்ச வேந்தனே வாழ்க, நீரே வாழ்க, பெருந்தொலி ஏற்றி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் வாழ்வோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நாம் அனைவரும் இருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. எல்லாருக்கும் தோத்திரம்.